ஒரு கூட்டம் மட்டும் எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லும் போது அதை நியாயப்படுத்த முடியல இங்க. ஏன்னா இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையா சில பேர் கருதுறாங்க. இன்னைக்கு எங்க கழுத்துக்கு வந்த கத்தி நாளைக்கு உங்க கழுத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கறத உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த களத்துல கண்டிப்பா குதிப்பாங்க. சப்போஸ் எங்கிட்ட பிறப்பு சான்றிதழ்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் எப்படி பாகிஸ்தான் போயிடணுமா? ஒரு மனிதர் இனத்தை மனிதர் கொலை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்திய நாடு இருக்குங்கிறத போது பதபதைக்குது. ஜல்லிக்கட்டுக்காக ஒரு வாயில்லாத ஜீவனுக்காக போராடி அந்த உரிமையை பெற்றுக்கொண்ட தமிழ மாணவர்கள் ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நிஜமா புரியல. ஒரு உயிர்கள் பறிக்கப்படுது, உரிமைகள் பறிக்கப்படுதுங்கிற போது ஏன் எல்லா செலிபிரிட்டிஸும் வாயை மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் ஓட்டு போட்டது இரட்டை இலைக்கு, அதுதான் என்னோட கட்சியா நான் பாக்குறேன். அப்போ எப்படி நான் எதிர்கட்சி தூண்டுதல்ல இங்க வர முடியும்? பாகிஸ்தானோட ஊடுருவில நான் கிடையாதுங்க. நான் பிறந்தது தமிழ்நாட்டுல. என்னுடைய பேர் மலர்கொடி என்கிற சீமா. இந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி இதற்கான போராட்டம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவைங்க. இதுல என்ன பாதிப்பு இருக்கு? இதுக்கான பெரிய போராட்டம் எதற்காக பண்றாங்க? இதுல ஒன்னும் பெரிய அச்சுறுத்தல் இல்லையே. இது ஒட்டுமொத்த இந்திய பிரஜைகளோட பிரச்சனை. இது இஸ்லாமியர்களோட பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்தியர்களோட பிரச்சனை. சிஏஏ, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுல ஹிந்து, சீக், பாரசீக மக்கள், ஜைன மக்கள், புத்திஸ்ட் மக்கள் இவங்களுடைய பேர் சேர்க்கப்பட்டு இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டதுனால இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையா சில பேர் கருதுறாங்க. இன்னைக்கு எங்க கழுத்துக்கு வந்த கத்தி நாளைக்கு உங்க கழுத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படிங்கறத உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த களத்துல கண்டிப்பா குதிப்பாங்க. இதுல பாதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இந்த உதாரணம் நல்ல முறையில் இது பதிவாகும் நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க வீட்டுல நாய் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க, ஒன்னும் பண்ணாத நீங்க உள்ள வாங்க, ஒன்னும் பண்ணாத நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்தவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க கொஞ்சம் பிடிச்சிருங்க, அதை பிடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நாய் வளர்க்கறதே வரவங்களை கடிக்கிறதுக்காக தான். ஆனா நாய் உங்களை கடிக்காதுன்னு சொல்லும் போது பயந்தவங்களுக்கு தானே தெரியாது கடிக்கும்னு. அவங்க ஒரு வார்த்தை கடினா கடிச்சிட்டு போயிட போகுது. அதுதான் இந்த சட்டம். இதுல பாதிப்பு இல்லைன்னு சொல்றவங்க மனசாட்சியை தொட்டு கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக பாதிக்கப்படுவது இந்த சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் பின்தங்கிய வகுப்போர் அனைவரும் இதுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தெளிவா பதிவிடுறேன். இதுல இன்னொரு விஷயத்த நான் ஆட் ஆன் பண்ண நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தினால என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கு அப்படின்னா ஆஸ் எ இந்தியன் சிட்டிசனா நான் அதுக்கு கண்டிப்பா ரெடி. ஐம் ரெடி டு கிவ் தட். நான் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் இங்கதான் பிறந்தேனா, நீங்க இங்கதான் வாழ்ந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான், சப்போஸ் எங்கிட்ட பிறப்பு சான்றிதழ்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் எப்படி பாகிஸ்தான் போயிடணுமா? நான் பிறந்து வளர்ந்தது படிச்சது எல்லாம் இங்கதான் தமிழ்நாட்டுல. நான் நல்ல தமிழ் பேசுவேன். அப்ப நான் இங்க இருக்கணுமா இல்ல போயிடணுமா? என்னுடைய இறை நம்பிக்கையும் குடியுரிமைக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எனக்கு புரியல. உண்மையாவே அப்படி இறை நம்பிக்கை தான் இங்க இருக்கிறதுக்கான இடம் அப்படின்னா நிச்சயமா மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோன்பு கஞ்சி குடிக்க வந்திருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை பத்தி கண்டிப்பா மைக்ல மேடை போட்டு பேசியிருக்க மாட்டாங்க. தயவு கூர்ந்து தமிழக அரசு, நான் மத்திய அரசு கிட்ட எல்லாம் போகலங்க, நான் ஓட்டு போட்டது ரெட்டலைக்கு தான். சோ அதனால தயவு கூர்ந்து தமிழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்கன்னா இந்த சிறுபான்மை கூட்டம் வருங்காலத்துல பெரும்பான்மையான வாக்குகளை உங்களுக்கு அளிக்கும் என்பதை இந்த இடத்த நான் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். எனக்கு யாரும் 200 ரூபாய் கொடுத்து நான் இங்க வரல. பிரியாணி எல்லாம் யாரும் வாங்கி தரேன்னு சொல்லல. என்னோட அக்கௌண்ட்ல எந்த அயல் நாட்டுல இருந்தும் அமௌண்ட் வரல. நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன், ஒரு மனிதர் இனத்தை மனிதர் கொலை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்திய நாடு இருக்குங்கிறத போது பதபதைக்குது. அதாவது ஒரு உயிரை ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஆடு இருக்கிற கூட்டத்தை பார்த்து தீவிரவாதம் கூட்டம் சொல்ற நீங்க, நாங்க இறைச்சியே உண்ண மாட்டோம், மாட்டு இறைச்சியே இங்க வன்மை, மாட்டை நீங்கள் அறுக்கக்கூடாது என்று சொல்வ நீங்கள் எப்படி உயிர்களை இங்க வாங்குறீங்கிறது எனக்கு நிஜமா புரியல. என்னை யாரோட தூண்டுதலும் நான் இங்க பேசலங்க. எனக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கு. நான் பிறந்த நாட்டில் தான், நான் பிறந்த மண்ணில் தான் பெரியாரும் பிறந்திருக்கிறாரு. அவர் சிந்திக்க தான் சொல்லியிருக்கிறாரு. நான் படிக்கிற குரானும் ஒவ்வொரு வசனங்களிலும் சிந்திப்பீர்களான்னு கேக்குது. அதனால அப்போ சிந்திக்கக்கூடிய மனிதையா தான் நான் இங்க வந்திருக்கேனே தவிர எந்த கட்சியின் பிரதிநிதியாவோ, நான் ஒரு ஹியூமன் பீயிங்கா இங்க நிக்கிறேன். நான் வேற எதுவும் அடையாளப்படுத்திக்க இங்க விரும்பல. ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அ ஹியூமன் பீயிங். எனக்கு மனசாட்சி இருக்கு. என்ன போல உயிரும் நரமும் ரத்தமும் சதையும் படைத்த மனிதர்கள் தான் இங்க வன்மையா கண்டிக்கப்படுறாங்கிற போது இட்ஸ் மை ரைட் டு பி ஸ்டாண்ட் ஹியர் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன்.
இதை கண்டிப்பா இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நிறைய சோசியல் மீடியாஸ் பக்கங்கள் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்காக ஒரு வாயில்லாத ஜீவனுக்காக போராடி அந்த உரிமையை பெற்றுக்கொண்ட தமிழ மாணவர்கள் வந்து ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு நிஜமா புரியல. எவ்வளோ சோஷியல் ஒரு கணவன் மனைவி